வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ஏபெக்ஸ் லெஜெண்ட் ஒரு புது பேட்டில் ராயல் கேம் வந்திருக்கு. இந்த கேம் யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்பான் என்டர்டைன்மெண்ட். எதுக்காக இந்த கேம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ஜிக்கும் ஃபோர்ட்நைட்டுக்கும் போட்டியாக தான் இந்த கேமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பப்ஜி மாதிரி ஒரு ஃப்ரீ டு ப்ளே பேட்டில் ராயல் கேம். ஆனால் இந்த கேம் விளையாடுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கேரக்டர்ஸ் பற்றி லிஜெண்ட்ஸ் பற்றிலாம் கற்றுக்கணும். நீங்கள் இப்போ தான் இந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பாருங்கள். இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப் லீவ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டிப் பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அந்த பாட்டுக்கு ஸ்கிப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இறுதியில் நம்ம ஏபெக்ஸ் லெஜெண்டோட பெஞ்ச் மார்க் பற்றி பார்க்கலாம். GTX 1050 கிராஃபிக்ஸ் கார்டு எப்படி இந்த கேமை ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஏபெக்ஸ் லெஜெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் கேமில் இருக்க லிஜெண்ட்ஸ் பற்றியும் வெப்பன்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிடணும். நீங்கள் ஒரு பெரிய ப்ரோ பேட்டில் ராயல் பிளேயர், நான் பப்ஜியில் டெய்லி சிக்கன் டின்னராக அடிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட இந்த கேம் ஆடுறதுக்கு உங்களுக்கு அதோட லிஜெண்ட்ஸ் பற்றி அவங்களோட எபிலிட்டிஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு லிஜெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டிக்கல் எபிலிட்டி இருக்கும், அல்டிமேட் எபிலிட்டி இருக்கும், அது போக பேசிவ் எபிலிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் இந்த கேமில் நீங்கள் வின் பண்ணவே முடியும். இப்போ தான் நீங்கள் இந்த கேம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பெங்களூர் இல்லைனா பிளட் ஹவுண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் விளையாடுங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேம் கற்றுக்க. அப்புறமா நீங்கள் ரைட் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். இப்போ கேரக்டர்ஸ் பற்றி கற்றுக்கிட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இருக்க வெப்பன்ஸ்லாம் பப்ஜி மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்காது, பேர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வெப்பன் கேமில் நான் மெயினாக யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் கீப்பர் ஷார்ட் கன். எதுக்கு அந்த ஷார்ட் கன் யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோக் ஹாப் அப்னு ஒரு அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் சார்ஜ் பண்ணி ஷூட் பண்ணலாம். ஸோ டேமேஜ்லாம் அதிகமாக ஏற்படுத்தலாம். இது போக பார்த்தீங்கன்னா எப்பவுமே பேக்கப்புக்கு அசால்ட் ரைஃபிள் இல்லைனா SMG தான் வச்சுருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை செக் பண்ணுங்கள். ஏபெக்ஸ் லெஜெண்டோட டீட்டெயில் வெப்பன்ஸ் கைட் பற்றி போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணுங்கள். ஏபெக்ஸ் லெஜெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கோடிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு இந்த கலர் கோடிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெப்பன் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ஆமோவும் அதே கலரில் தான் இருக்கும். ஷார்ட் கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அதே நீங்கள் அதோட ஆமோ என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ ஷார்ட் கனுக்குனா ரெட் கலர் ஆமோ அப்படின்னு கலர் மேப் பண்ணி வச்சுருக்காங்க. கேமில் பார்த்தீங்கன்னா 4 கலர் கோடு இருக்கும். கிரே காமன் வெப்பன்ஸ் நோட் பண்ணும், ப்ளூ ரேர், பர்பிள் எபிக் வெப்பன்ஸ் நோட் பண்ணும், கோல்டு லெஜெண்டரி வெப்பன்ஸ் நோட் பண்ணும். பர்பிள் அண்ட் கோல்டு அட்டாச்மெண்ட்ஸ் இல்லை ஆர்மர் ஒரே ஸ்டாட்ஸ் தான் ஷேர் பண்ணும். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு வெப்பன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்க் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கோல்டு ஆர்மர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணிங்கன்னா உங்கள் கோல்டு ஆர்மர் மறுபடியும் ரீஃபில் ஆயிரும். இது மாதிரி ஒவ்வொரு கோல்டு அட்டாச்மெண்ட்டுக்கும் ஒரு பர்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈஸி கலர் கோடிங் சிஸ்டம் இருக்கிறனால எந்த வெப்பனுக்கு எந்த ஆமோ யூஸ் பண்ணணும் அப்படிலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் லூட் பண்ணுங்கள். இன்வென்ட்ரி கொஞ்சம் கம்மியான ஸ்பேஸ் தான். எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஐட்டம்லாம் ஆட்டோமேட்டிக்காக கேம்லேயே ஒரு ரெட் சர்க்கிள் வச்சு மார்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தேவையில்லாத ஆமோ இல்லை ஏதாவது அட்டாச்மெண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரெட் சர்க்கிள் இருக்கும். தேவையில்லாத அட்டாச்மெண்ட் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு பிங் பண்ணுங்கள். உங்கள் டீம்மேட் தேவைன்னா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஏபெக்ஸ் லெஜெண்டில் ஒரு சாம்பியன் ஆகணும்னா கண்டிப்பாக உங்கள் டீமோட நல்லாவே கம்யூனிகேட் பண்ணணும். ரீஸ்பான் பார்த்தீங்கன்னா நிறையா டைமும் எஃபர்ட்டும் போட்டு ஒரு பிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. செம்ம ஈஸியாக இருக்குது. நீங்கள் டீம்மேட்ஸ் கூட அசால்ட்டாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஏதோ ஒரு பொருளை பார்த்தீங்களா இல்லை ஒரு எனிமியை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். அந்த எனிமியோட டீட்டெயில்ஸ் இல்லைனா அந்த வெப்பனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் கேரக்டரே சொல்லும். இப்போ ஒரு கன் பார்த்துருக்கேன்னா என்னோடய கேரக்டர் ஷார்ட் கன் ஹியர் இல்லை பீஸ் கீப்பர் ஹியர் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கத்தும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேப்லேயும் அது மார்க் ஆயிரும். ஏபெக்ஸ் லெஜெண்டில் பார்த்தீங்கன்னா ரைட்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேரக்டர் எனிமி த்ரெட்ஸ்லாம் டிடெக்ட் பண்ண முடியும், பேஸ் கேட்க முடியும். இதுவே ரைட்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா அதில் நிறைய இன்ஃபோ இருக்கும். இந்த கேம் விளையாடும்போது நீங்கள் ஸ்குவாட் சேட்டர்ஸ்க்குலாம் அட்டென்ஷன் கொடுக்கணும். நிறைய இன்ஃபோலாம் அதில் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேம் விளையாடும்போது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபெக்ஸ் லெஜெண்ட் ஈஸியாக மூவ் பண்ண கற்றுக்கணும். ஏபெக்ஸ் லெஜெண்டில் டைட்டன் ஃபால் மாதிரி ஒரு ஸ்லைட் மெக்கானிசம் இருக்குது. நீங்கள் எங்கேனாலும் வலிக்கிட்டே போகலாம். ஈஸியாக கிரவுண்டும் கவர் பண்ணலாம். அதே மாதிரி ஜிப்லைன் இருக்கும், லான்ச் பேட்ஸ் இருக்கும். நீங்கள் மேப்பு ஈஸியாக மேப்பில் எங்கே வேணாலும் போகிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபெக்ஸ் லெஜெண்ட் ஃபால் டேமேஜ் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஹைட்லேருந்து குதிச்சாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஏபெக்ஸ் லெஜெண்டோட இன்னொரு அற்புதமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டீம்மேட் யாராவது போட்டு தள்ளிட்டாங்கன்னா கூட அவங்களை நீங்கள் காப்பாற்றலாம். கேமில் அவங்க சாவடிச்சா கூட நீங்கள் மறுபடியும் அவங்களை கொண்டு வரலாம். என்ன பண்ணதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்டை யாராவது சாவடிச்சிட்டாங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு அவங்க பேனர் கலெக்ட் பண்ணுறது 90 வினாடிகள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே போய் நீங்கள் பேனரை கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரீஸ்பான் பீக்கன் இருக்கும். மேப்பில் க்ரீன் கலர் சிம்பிளால் மார்க் பண்ணியிருப்பாங்க. அங்கே போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்டோட பேனர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு மறுபடியும் கேமில் திரும்பி வந்துடுவார். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில லூட்டிங் டிப்ஸும் சொல்லிடுறேன். எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கேமில் ஒரு சப்ளை ஷிப் போயிட்டுருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹை டியர் வெப்பன்ஸும் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அதில் லேண்ட் ஆகிட்டு கேம் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா எபிக் வெப்பன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஈஸியாகவே கேமை வின் பண்ண முடியும்.
அப்படி உங்களால் லேண்ட் ஆக முடியல அப்படின்னா வந்து என்னென்ன பிளேசஸில் நீங்கள் குதிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா ஆர்டிலரின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, ஸ்கல் டவுன் ரிலே, இந்த மாதிரி பிளேஸ் நீங்கள் குதிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து எபிக் வெப்பன்ஸ் கிடைக்கும். அது போக வந்து ஹார்ட் ஜோன்ஸ், சப்ளை ட்ராப்ஸ் ரெண்டுமே வந்து அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஹார்ட் ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ சர்க்கிளில் வந்து மேப்பில் மார்க் ஆகிருக்கும். இங்கே வந்து நீங்கள் கோல்ட் டியர் வெப்பன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏபெக்ஸ் லெஜெண்டில் பார்த்திங்கன்னா லூட் டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து லெஜெண்டரி வெப்பன்ஸ் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சப்ளை பின் மேலேயோ இல்லைனா வந்து சப்ளை ட்ராப் உள்ள இடத்துல வந்து நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து செத்துருவீங்க. உங்களை காப்பாற்றவே முடியாது, திரும்ப உங்களை கொண்டு வரவே முடியாது கேமில். சப்ளை பின் மற்றும் சப்ளை ட்ராப் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. இதுதான் என்னோடய முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் ஏபெக்ஸ் லெஜெண்ட். உங்களுக்கு ஏதாவது புது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து ஏபெக்ஸோட பெஞ்ச் மார்க் பற்றி பார்க்கலாம். இந்த பெஞ்ச் மார்க் பண்ணுறதுக்கு நான் என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து MSI GP63 அப்படிங்கிற ஒரு கேமிங் லேப்டாப். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இன்டெலோட 8 Gen 8750H ஹெக்ஸா-கோர் ப்ராசஸர் இருக்குது, 16 GB DDR4 RAM இருக்குது. அதுபோக வந்து NVIDIA GTX 1050 Ti கிராஃபிக்ஸ் கார்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமில் வந்து நான் மேக்ஸ் செட்டிங்ஸ் வச்சு கேம் ஆனேன்னா வந்து GTX 1050 வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. 45 50 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கிது. எந்த பிரச்சனையும் இல்லை, லேக் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. இல்லை நான் 60 FPSல தான் விளையாடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் கிராஃபிக்ஸையும் ரெசல்யூஷனையும் வந்து குறைக்கணும். அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக 60 FPS மேலே கிடச்சிரும். இப்போ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கிராஃபிக் செட்டிங்ஸ் வச்சு ஏபெக்ஸ் லெஜெண்ட் கேம் பிளேவை கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் ஒரு டெடிகேட்டட் வீடியோ பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இந்த நாள் இனி நாளை அமையட்டும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.